விழுப்புரம் நாகை இடையிலான 4 வழி தேசிய நெடுஞ்சாலை 6500 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தில் தரமற்ற முறையில் போடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பயன்பாட்டிற்கு வந்த ஓரிரு மாதங்களிலேயே பல்வேறு இடங்களிலும் விரிசல் ஏற்பட்டு இருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி வழியாக நாகப்பட்டினம் வரையிலான 194 கிலோமீட்டர் தூரத்திற்கு 6500 கோடி ரூபாய் செலவில் 4 வழி தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றும் பணிகள் கடந்த 6 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வந்தது. மொத்தம் 143 கிராமங்கள் வழியாக நாகை செல்லும் வழியில் 4 வழி தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. விழுப்புரம் ஜானகிபுரம் மேம்பாலத்திலிருந்து தொடங்கி கோழியனூர், வளவனூர் புறவழிச்சாலை, திருவண்டார் கோவில், திருபுவனை, கண்டமங்கலம், அரியூர், வில்லியனூர் வழியாக புதுச்சேரி இணைக்கும் வகையில் சுமார் 29 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழி தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணிகள் முழுமையாக நிறைவு பெற்று ஓரிரு மாதங்களுக்கு முன்பு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. இந்த தேசிய நெடுஞ்சாலை தார் சாலையாக இல்லாமல் கான்கிரீட் சிமெண்ட் சாலையாக அமைக்கப்பட்டுள்ளதோடு தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டிருப்பதாக இந்த சாலையில் பயணிக்கும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சில மாதங்களால திறந்து சில மாதங்கள் ஆன ஒரு சாலை தேசிய நெடுஞ்சாலை பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி போட்ட சாலை சில மாதங்கள்ல இப்படி ஆச்சுன்னா மக்களுடைய வரி பணம் என்ன ஆகுது? இந்த அரசாங்கம் எதுக்குதான் இருக்குது? இந்த சாலை சரிசமமாக போடப்படாமல் மேடும் பள்ளமுமாக போடப்பட்டிருப்பதால் இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் செல்லும் போது அதில் பயணிப்போருக்கு கடும் அதிர்வுகளை ஏற்படுத்தி குலுங்க செய்வதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. குதிரை வண்டியில் செல்வதைப் போல கடகடவென சத்தம் வருவதோடு அது போன்றதொரு உணர்வும் ஏற்படுவதால் விழுப்புரம் நாகை இடையிலான 4 வழி தேசிய நெடுஞ்சாலையில் பயணிக்கும் பொதுமக்களுக்கு கடும் எரிச்சலை உண்டாக்குகிறது. இதனால் விழுப்புரம் நாகை இடையிலான 4 வழி தேசிய நெடுஞ்சாலையில் பயணிப்போருக்கு உடல் வலியும் மன அழுத்தமும் நேரிடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் நாகை இடையில 4 வழி சாலை பாத்தீங்கன்னா கடந்த சில மாதங்கள் தான் திறந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா குதிரை வண்டியில போற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. அதாவது இருசக்கர வாகனத்துல போனாலும் பேருந்துல போனாலும் மகிழ்ந்து போனாலும் இதே அப்படிதான் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா கடந்த வாரம் பாத்தீங்கன்னா விழுப்புரம் இடையே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பள்ளம் ஏற்பட்டுச்சு. பொதுமக்கள் பார்த்துட்டு இங்க சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நோண்டி படம் கிட்டத்தட்ட 3 அடி கிட்ட போயிடுச்சு. 6500 கோடி ரூபாய் செலவில் 4 வழி தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட ஓரிரு மாதங்களிலேயே பேட்ச் ஒர்க் செய்யும் அளவிற்கு இந்த சாலை மிகவும் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே விழுப்புரம் புதுச்சேரி இடையே செல்லும் வாகனங்களுக்கு வரும் 3ஆம் தேதி முதல் சுங்க கட்டணமாக குறைந்தபட்சம் 60 ரூபாய் முதல் 580 ரூபாய் வரை வசூலிக்கப்பட உள்ளதாக இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்திருக்கிறது. பயணிக்கவே முடியாத அளவிற்கு மிகவும் தரமற்ற முறையில் தேசிய நெடுஞ்சாலையை அமைத்துவிட்டு தற்போது அதில் பயணிக்கும் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப் போவதாக அறிவித்திருப்பதற்கு பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. சாலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசல்களை எல்லாம் பேட்ச் ஒர்க் மூலம் சீரமைத்துவிட்டு விழுப்புரம் நாகை இடையிலான 4 வழி தேசிய நெடுஞ்சாலை தரமான சாலைதானா என தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் ஆய்வு செய்து உறுதி செய்த பிறகு சுங்க கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும் அதுவரை சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் நாகப்பட்டினம் இப்போ ரோடு போட்டிருக்காங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ரோடு போட்டிருக்காங்க. இந்த 2 மாசம் ரோடு போட்டல பாத்தீங்கன்னா இந்த சிமெண்ட் ரோடு தான் போட்டிருக்காங்க. ஆனா எல்லா தேசிய நெடுஞ்சாலையும் பாத்தீங்கன்னா ஸ்டார் சாலை போட்டிருக்காங்க. இந்த சிமெண்ட் சாலை போட்டிருக்காங்களே 2 மாசத்துக்குள்ள அதுக்குள்ள பாத்தீங்கன்னா குண்டு குழியுமா இருக்கு. இன்னும் சில இடத்துல பள்ளம் பெரிய பள்ளமாவும் இருக்கு. பேட்ச் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே போல வாகனம் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு தார் சாலையில பயணிக்கிற மாதிரி இல்ல. தார் சாலையில போகும்போது ஒரே சீரா இருக்கும். ஆனா இதுல இந்த சிமெண்ட் சாலையில போகும்போது உடம்புலாம் குலுங்குது. நார்மலா யங்ஸ்டரா இருக்கட்டும், வயசானவங்களாம் யங்ஸ்டருக்கே ஒரு 40 கிலோமீட்டர் போகும்போது உடம்புலாம் வலிக்குது, பெயின் இருக்கு அப்படின்றாங்க. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் எஸ் பரணிராஜ்.